ஹலோ கைஸ், வெல்கம் டு இன்ஃபோ அண்ட் ஷார்ட் சேனல். நாம் இந்த வீடியோவில் எது பார்க்க போகிறோம்னா, டிஎன்பிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா குரூப் 4 எக்ஸாம் போட்டிருக்காங்க. அந்த குரூப் 4 எக்ஸாமை எப்படி அப்ளை பண்ணுறது, ஒன் டைம் ஐடி எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி A to Z டிஎன்பி குரூப் 4 பற்றி நம்ம எல்லாம் தெளிவாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கூகுளில் போங்க. கூகுளில் போய்ட்டு சர்ச்சில் போய்ட்டு tnpsc.gov.in அப்படின்னு டைப் பண்ணுங்கள். அப்படின்னா டிஎன்பிஎஸ்சின்னு கூட போட்டு சர்ச் கொடுத்துக்கோங்க. tnpsc.gov.in அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு என்ட்ரு கொடுங்க. என்ட்ரு கொடுத்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி வெப்சைட் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா எல்லா லிங்க்கும் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அப்ளை பண்ணுறது, ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுறது எல்லா லிங்க்கும் இருக்கும். இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா ஒன் டைம் ஐடி ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படி இருக்கும். உங்கள்கிட்ட ஆல்ரெடி ஒன் டைம் ஐடி பாஸ்வேர்டு இருந்துச்சுன்னா நீங்கள் டேரெக்டாக டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 அப்ளை போயிடலாம். அப்படி ஒன் டைம் ஐடி பாஸ்வேர்டு இல்லாதவங்க எப்படி க்ரியேட் பண்ணணும்னு நான் சொல்லித்தரேன். ஃபஸ்ட் அந்த ஒன் டைம் ஐடி ரிஜிஸ்ட்ரேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா பயனர் குறியீட்டு உருவாக்குன்னு கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கிற மாதிரி ஒரு ஐடி சூஸ் பண்ணுங்கள். நீங்களே உங்களுக்கு உங்கள் நேமு, உங்களோட இயர் ஆஃப் பர்த் அது மேட்ச் வச்சு செலக்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஞாபகமாக இருக்கிற மாதிரி ஒரு யூசர் நேம் க்ரியேட் பண்ணுங்கள். ஸ்மால் லெட்டர், கேபிட்டல் லெட்டர் அது மாதிரி எதுனாலும் ஓகே. உங்களுக்கு ஞாபகமாக இருக்கிற மாதிரி நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. அதில் வந்து ஒரு யூசர் ஐடி சூஸ் பண்ணுங்கள். நீங்களே அதை வந்து சைடில் பயனாளர் குறியீடு உள்ளதான்னு கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஐடி ஆல்ரெடி இருக்கா இல்லையேன்னு வரும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஓகே ஆயிரும். ஓகே ஆகிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பாஸ்வேர்டு. உங்களுக்கு மறக்காமல் இருக்கிற மாதிரி ஒரு அப்பர் கேஸு, கொஞ்சம் லோவர் கேஸு, அப்புறம் ஒரு சிம்பிள் நம்பர் மிக்சடாக இருக்கிற மாதிரி ஒரு பாஸ்வேர்ட்ஸ் நீங்களே க்ரியேட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் க்ரியேட் பண்ண ஐடி வந்து ஆல்ரெடி இருந்துச்சுன்னா ஆல்ரெடி இருக்குன்னு வந்துடும். அதனால் நீங்கள் அப்படி வந்துச்சுன்னா நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு யூசர் நேமை செலக்ட் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு உங்கள் ஐடி எல்லாம் ஓகேனா அப்புறம் பாஸ்வேர்ட் செட் பண்ணுங்கள். ஒரு அப்பர் கேஸு, லோயர் கேஸ், நம்பர், சிம்பிள் எல்லாம் மிக்சராக இருக்கிற மாதிரி ஒரு பாஸ்வேர்ட்ஸை சூஸ் பண்ணிக்கோங்க. அதே பாஸ்வேர்டை கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு அதுலேயும் டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா அவங்களோட இமெயில் ஐடி. இந்த இமெயில் ஐடி வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற ஒரு இமெயில் ஐடியாக கொடுங்க. அப்போ தான், ஏன்னா என்னோடய யூசர் நேமு, பாஸ்வேர்டு எல்லாமே இந்த மெயில் ஐடிக்கு தான் உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் யூஸ் பண்ணுற இமெயில் ஐடியை தப்பு இல்லாமல் இதில் கொடுத்துக்கோங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மின்னஞ்சல் முகவரி உறுதிப்படுத்தோன்னு இருக்கும். அதுலேயும் நீங்கள் இதில் டைப் பண்ண சேம் இமெயில் ஐடியை அதே மாதிரி தப்பு இல்லாமல் இதுலேயும் டைப் பண்ணிக்கோங்க. இமெயில் ஐடி, கன்ஃபார்ம் இமெயில் ஐடி கொடுத்த அப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா விண்ணப்பதாரர் பெயர்னு இருக்கும். இதில் வந்து உங்கள் பேரை வந்து 10th மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி டைப் பண்ணுங்கள். ஏன்னா பின்னாடி வெரிஃபை பண்ணும்போது உங்களோட சர்டிஃபிகேட் நேமும் இந்த நேமும் மேட்ச் ஆகணும். நேமை கரெக்டாக 10th மார்க் ஷீட் மாதிரி டைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் அதில் வந்து இனிஷியல், உங்களோட இனிஷியல் என்னவோ அதையும் அதில் டைப் பண்ணிக்கோங்க. இனிஷியல் பாக்ஸில் கீழே பார்த்தீங்கன்னா உங்களோட அப்பாவோட நேம் டைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் அவங்களோட இனிஷியல் அதையும் டைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா அம்மா பேர் இங்கிலீஷில் கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு அவங்களோட இனிஷியலும் நம்ம இனிஷியல் பாக்ஸில் போட்டுருங்க. அப்புறம் சைடில் பார்த்தீங்கன்னா கைபேசி எண் கேட்டிருப்பாங்க. இது வந்து உங்கள் கையில் எந்த மொபைல் நம்பர் வச்சுருக்கீங்களோ அந்த நீங்கள் யூஸ் பண்ணுற மொபைல் நம்பரை டைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஓடிபி வரும்.
அதனால் மறக்காமல் கரெக்டாக கையில் இருக்க நம்பரை டைப் பண்ணிக்கோங்க. உங்கள் நம்பரை டைப் பண்ணிவிட்டு சைடில் சென்ட் ஓடிபி அப்படின்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்தீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பருக்கு பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ண, அதாவது இல்லை என்ட்ரு பண்ண மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கும். அந்த ஓடிபி வந்து இதில் என்ட்ரு பண்ணிக்கோங்க. அந்த ஓடிபியை இதில் டைப் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா சரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பர் வந்து வெரிஃபை ஆகி வந்து க்ரீன் டிக் விழுந்துடும். அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா தந்தையார் பிறந்த மாவட்டம்னு கேட்டிருப்பாங்க. அதில் வந்து உங்கள் அப்பா எந்த டிஸ்ட்ரிக்டில் பிறந்தாங்களோ அந்த டிஸ்ட்ரிக்டை அதில் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தந்தையார் பூர்வீக மாவட்டங்கிறது எந்த டிஸ்ட்ரிக்டில் வளர்ந்தாங்க அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. எந்த டிஸ்ட்ரிக்கோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தா கீழே வந்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா யார் அப்ளை பண்ணுறீங்களோ அவங்களோட டேட் ஆஃப் பர்த். உங்கள் 10th மார்க் ஷீட்டில் எந்த மாதிரி இருக்கோ அந்த டேட் ஆஃப் பர்த்தை இதில் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு டேட்டு, அப்புறம் மந்த்து, அப்புறம் இயர் எல்லாமே 10th மார்க் ஷீட்டில் மாதிரி டைப் பண்ணிக்கோங்க. கன்ஃபார்ம் கொடுத்துக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா விண்ணப்பதாரர் பிறந்த மாவட்டம்னு கேட்டிருப்பாங்க. நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் பிறந்தீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்டை சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விண்ணப்பதாரர் பூர்வீகம், நீங்கள் எந்த ஊரில் வளர்ந்தீங்க அப்படின்னு உங்களோட பூர்வீகம் எந்த டிஸ்ட்ரிக்கோ அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா உங்களோட ஜெண்டர் மேல் ஆர் ஃபீமேல் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லை ட்ரான்ஸ்ஜெண்டராக இருந்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஜெண்டர் கொடுத்துக்கோங்க. அதையும் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஆம் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா மதம், நீங்கள் எந்த மதமோ உங்களுக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் என்ன மதம் கொடுத்துருக்காங்களோ அந்த மதத்தை சூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் நேஷ்னாலிட்டி இந்தியன் சூஸ் பண்ணிக்கோங்க. சிட்டிசன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சூஸ் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் கேட்டிருப்பாங்க. என்ன கம்யூனிட்டியோ சூஸ் பண்ணிக்கோங்க. கம்யூனிட்டி ஆஃப் பேக்வர்ட்ஸ் கேட்டகரியை சூஸ் பண்ணிக்கோங்க. எல்லாம் ஓகே கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு நீங்கள் வந்து உங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டோட எங்கே வாங்கினீங்க வித்தின் தமிழ்நாடு அது கொடுத்துட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த கம்யூனிட்டிங்கும் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜாதி உட்பிரிவு என்ன, இப்போது நாடார் கோனார் அந்த மாதிரி இருக்கும்ல அதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் மாவட்டம் எந்த டிஸ்ட்ரிக்டில் சர்டிஃபிகேட் வாங்கினீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்டை சூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் சர்டிஃபிகேட் நம்பர், உங்கள் ஜாதி சான்றிதழ் மேலே பார்த்தீங்கன்னா சான்றிதழ் நம்பர் இருக்கும், அந்த நம்பரில் என்ட்ரு பண்ணிக்கோங்க. அப்புறம் எப்போ என்னைக்கு டேட் அப்படிங்கிறதையும் நம்ம கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்லேயே இருக்கும் டேட் வந்து, அந்த டேட்டையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு சேமி மற்றும் தொடர் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களோட எல்லாமே கரெக்டாக ஒரு செக் பண்ண அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா அட்ரஸ் கேட்டிருப்பாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எஸ்எல்சி உங்களோட 10th மார்க் ஷீட் டீட்டெயிலெலாம் கரெக்டாக இதில் உங்கள் 10th மார்க் ஷீட் டீட்டெயில் எல்லாமே ஃபில் பண்ணிக்கோங்க. உங்களோட ரிஜிஸ்டர் நம்பர், அதாவது உங்கள் மார்க் ஷீட்லேயே கொடுத்துருப்பாங்க பள்ளி இறுதி வகுப்பு பதிவு ரிஜிஸ்டர் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த ரிஜிஸ்டர் நம்பரை இதில் என்ட்ரு பண்ணிக்கோங்க. இதில் வந்து கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா டீட்டெயில் எதுவுமே மிஸ்மேட்ச் ஆகக்கூடாது. கண்டிப்பாக 10th மார்க் ஷீட்டில் என்ன டீட்டெயில் இருக்கோ அதுதான் கன்ஃபார்மாக ஃபில் பண்ணி ஆகணும். ஓகேனா அது சரி கொடுத்துக்கோங்க. ஏன்னா இது வந்து நீங்கள் எடிட் பண்ண முடியாதுன்னு போட்டிருக்காங்க பின்னாடி வந்து, அதனால் கரெக்டாக கவனமாக கொடுத்துக்கோங்க. உங்களோட பதிவின் ரிஜிஸ்டர் நம்பரை கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பாஸ் ஆன இயர் அண்ட் மந்த் அதுவும் நம்ம மார்க் ஷீட்லேயே மேலே கொடுத்துருப்பாங்க, அதை டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 10th மார்க் ஷீட் படி உங்கள் டேட் ஆஃப் பர்த் என்ன அப்படின்னு கேட்டிருப்பாங்க. 10th மார்க் ஷீட்லேயே கீழே நம்மளோட டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருப்பாங்க. யார் அப்ளை பண்ணுறீங்களோ அவங்களோட டேட் ஆஃப் பர்த் டீட்டெயில் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அதில் உள்ள மாதிரியே உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை அந்த பாக்ஸில் என்ட்ரு பண்ணிக்கோங்க.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன போர்டு, ஸ்டேட் போர்டுனா ஸ்டேட் போர்டு, இல்லை மெட்ரிகுலேஷன் அந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போது உங்களோட வகுப்பு சான்றிதழ் நம்பர், அதாவது உங்கள் மார்க் ஷீட் நம்பருக்கு எடுத்துப்பாங்கள்ல, அந்த மார்க் ஷீட் நம்பரை இதில் என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த லாங்குவேஜில் படிச்சிங்க, தமிழ் ஆர் இங்கிலீஷ் எதுவோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. தமிழ் மீடியம்னா தமிழ் சூஸ் பண்ணிக்கோங்க, இங்கிலீஷ் மீடியம்னா இங்கிலீஷ் சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா உங்களோட காண்டாக்ட் அட்ரஸ்ஸு அப்புறம் பெர்மனண்ட் அட்ரஸ் ரெண்டு இடத்துலையும் கேட்டிருப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து காண்டாக்ட் அட்ரஸ், உங்களை காண்டாக்டுக்கு பண்ணுறதுக்கு எந்த அட்ரஸ் வச்சுருக்கீங்களோ அந்த அட்ரஸை இதில் டைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் லைனில் உங்கள் வீட்டு டோர் நம்பர், அப்புறம் தெரு நேமு அந்த மாதிரி டைப் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது லைனில் உங்கள் ஊர் பேர் இல்லைனா உங்கள் தாலுகா அந்த மாதிரி இதில் டைப் பண்ணிக்கோங்க ரெண்டாவது லைனில். உங்களோட தாலுகா நேம் டைப் பண்ணிக்கோங்க, இல்லைனா டிஸ்ட்ரிக் நேம் டைப் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா தாலுகா நேம் டைப் பண்ணிக்கோங்க. இதில் வந்து கீழே பார்த்தீங்கன்னா மாநிலம் தமிழ்நாடு அப்படின்னு சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே மாவட்டம், உங்களோட டிஸ்ட்ரிக் கேட்கும். அதில் வந்து டிஸ்ட்ரிக் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் எந்த மாவட்டமோ அந்த மாவட்டம் கீழே சூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட ஏரியாவோட பின்கோடு, நீங்கள் உங்கள் ஏரியாவோட பின்கோடையும் கீழே டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட பெர்மனண்ட் அட்ரஸ், நீங்கள் உங்கள் காண்டாக்ட் அட்ரஸும் பெர்மனண்ட் அட்ரஸும் சேம்னா அதில் ஒரு செக் பாக்ஸ் இருக்கும், அந்த பாக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இதில் டைப் பண்ண அட்ரஸ் அப்படியே காப்பி ஆயிரும். அப்படி இல்லை உங்களுக்கு காண்டாக்ட் அட்ரஸும் பெர்மனண்ட் அட்ரஸும் வேறுனா நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் எல்லாம் டைப் பண்ண அப்புறம் சேமி மற்றும் தொடர் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோட்டோவும் உங்கள் சிக்னேச்சரும் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு உங்களோட ஃபோட்டோ சைஸ் பார்த்தீங்கன்னா 4.5 சென்டிமீட்டர், அகலம் பார்த்தீங்கன்னா 3.5 சென்டிமீட்டர் இருக்கணும். வந்து லாஸ்ட்டு 6 மந்த்துக்குள்ளே எடுத்த ஃபோட்டோவாக இருக்கணும். அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இதில் வந்து கீழே டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க, என்ன சைஸ் இருக்கணும், எப்போ இதுக்கு கரெக்டாக பேக்ரவுண்ட் எந்த மாதிரி இருக்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபோட்டோ எடுக்கும்போது கண்ணாடி போட்டிருக்கக்கூடாது, அது மாதிரி சைஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. செல்ஃபி ஃபோட்டோஸ் வந்து அப்லோட் பண்ணக்கூடாது, அந்த மாதிரி டேட்டா எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அது மாதிரி நீங்கள் வந்து இதில் வந்து உங்கள் ஃபோட்டோவை photograph.jpg இந்த ஃபார்மேட்டில் தான், எந்த ஃபைல் நேமில் தான் சேவ் பண்ணி வைக்கணும். அந்த ஃபைல் நேமில் சேவ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் இதில் நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். photograph.jpg அப்படின்னு சேவ் பண்ணி வைக்கணும் ஃபஸ்ட்டு ஃபோட்டோவை இந்த லேப்டாப்பில் சிஸ்டமில். அப்புறம் கையெழுத்துக்கான இது போட்டிருப்பாங்க, சைஸ் என்ன சைஸில் இருக்கணும், 6 சென்டிமீட்டர், அப்புறம் உயரம் வந்து 3 சென்டிமீட்டர் அந்த மாதிரி இருக்கணும். நீங்கள் எப்படி நார்மலாக சைன் போடுவீங்களோ அந்த மாதிரி சைன் போட்டுக்கோங்க. ஒரு plain ஒயிட் பேப்பரில் சைன் பண்ணி இது பண்ணிக்கோங்க. உங்கள் சைனையும் signature.jpg அப்படிங்கிற நேமில் உங்கள் சிக்னேச்சரை ஃபஸ்ட்டே இதில் சேவ் பண்ணி வச்சுருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா சூஸ் ஃபைலில் போய்ட்டு உங்களோட photograph.jpg அப்படின்னு சூஸ் பண்ணி வச்சுருக்க ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோ அப்லோட் பண்ண பார்த்தீங்கன்னா சூஸ் ஃபைல் கொடுத்து signature.jpg அப்படின்னு சேவ் பண்ண உங்கள் சைனையும் அதில் அப்லோட் பண்ணிக்கோங்க.
ஃபோட்டோ அண்ட் சைன் அப்லோட் பண்ண அப்புறம் கீழே வந்து சேமி மற்றும் தொடர்ந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்த அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒன் டைம் ஐடி அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து எல்லா டீட்டெயிலும் கரெக்டாக இருக்கா அப்படின்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க எல்லாமே. இப்போ 10th மார்க் ஷீட்டில் இருக்கிற மாதிரியே எல்லா டீட்டெயிலும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அப்படி கரெக்டாக இருந்துச்சுன்னா டிக்ளரேஷனுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா இல்லை கண்டிஷன்லாம் கொடுத்துருப்பாங்க. எல்லாமே ஓகே அப்படின்னா படிச்சுட்டு மேற்கூறிய அனைத்தும் சரிதானே ஓகே சொல்லிவிட்டு அதில் செக் பாக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு சேமி மற்றும் தொடர் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. அப்படி எதுவும் கரெக்ஷன் பண்ணணும்னா விவரங்களை மாற்ற வேண்டும் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு கரெக்ஷன் பண்ணிட்டு மறுபடியும் இந்த ப்ராசஸை கொடுத்து சேமி கொடுத்துக்கோங்க. இதில் டீட்டெயில் கொடுப்பாங்க. இதில் வந்து ஐடி பாஸ்வேர்டு மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஓகே ஆயிடுச்சு. இதில் வந்து உங்கள் ஐடி டீட்டெயில் எல்லாமே கரெக்டாக காமிப்பாங்க. இதில் கீழே பார்த்தீங்கன்னா இந்த ஒன் டைம் ஐடிக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் 150 ருபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் கீழே பார்த்தீங்கன்னா கட்டணம் செலுத்த தொடரும் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்துக்குறீங்களா. இதில் காமிக்கும் உங்கள் நேமு, உங்கள் இமெயில் ஐடி, மொபைல் நம்பருக்கு கீழே லாகின் ஐடி காமிக்கும். அதில் பேமெண்ட் வந்து என்ன பேமெண்ட் நீங்கள் சூஸ் பண்ணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. பேமெண்ட் கேட்வே செலக்ட் பண்ணிவிட்டு பேமெண்ட் டைப்பில் ஆன்லைன் அப்படின்னு சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, நெஃப்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க இருக்கும். இதில் உங்களுக்கு எந்த ஆப்ஷன் அவைலபிலிட்டியாக இருக்கோ அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. இதில் நான் வந்து கிரெடிட் கார்டு அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிவிட்டு ப்ரொசீட் டு பே கொடுத்துக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டீட்டெயில் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. கீழே லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பே நவ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேமெண்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கார்டு டீட்டெயில் கேட்கும். கிரெடிட் கார்டுங்க செலக்ட் பண்ணால் கிரெடிட் கார்டோட நம்பர், எக்ஸ்பைரி டேட்டு, மந்த்து, இயர், அதுக்கப்புறம் ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியும் என்ட்ரு பண்ணிக்கோங்க. மேக் பேமெண்ட் கொடுத்தீங்கன்னா உங்கள் கிரெடிட் கார்டு கூட லிங்க்கான நம்பருக்கு ஓடிபி வரும். ஓடிபி வந்த அப்புறம் அந்த ஓடிபி இந்த பாக்ஸில் என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே கன்ஃபார்ம் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா
பேமெண்ட் வந்து சக்ஸஸாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு. கம்ப்ளீட் ஆன அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களோட ஒன் டைம் ஐடி அப்ளிகேஷன் வந்து இந்த மாதிரி வரும். இந்த அப்ளிகேஷனை வந்து டவுன்லோட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து எப்போ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் அப்ளை பண்ணாலும் இதில் இருக்கிற ஒன் டைம் ஐடியும் பாஸ்வேர்டும் தான் நம்ம பின்னாடி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் சூஸ் பண்ண யூசர் நேமையும் நீங்கள் க்ரியேட் பண்ண உங்கள் பாஸ்வேர்டையும் ஏதாவது ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கோங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் இது கண்டிப்பாக பின்னாடி யூஸ் ஆகும். இதில் வந்து கீழே பார்த்தீங்கன்னா அச்சு அப்படின்ட்டு இருக்கும், அதாவது ப்ரிண்ட்டு வந்து கொடுத்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ப்ரிண்ட் பண்ணிக்கலாம். இதை டவுன்லோட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் இருக்கிற யூசர் ஐடி தான் நம்ம பின்னாடி எப்போது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் அப்ளை பண்ணாலும் நமக்கு தேவைப்படும். இந்த மாதிரி உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மை ப்ரிண்ட் கொடுத்து ப்ரிண்ட் எடுத்துக்கோங்க. இல்லைனா மேலே சேவ் பிடிஎஃப் அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு சூஸ் பண்ணிவிட்டு பிடிஎஃபாகவும் உங்கள் சிஸ்டமில் இல்லைனா டெஸ்க்டாப்பில் நீங்கள் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம். பாஸ்வேர்டையும் மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் வந்து பாஸ்வேர்டு இருக்காது, உங்களோட ஐடி மட்டும்தான் இருக்கும். வேணும்னா இதுக்கு பின்னாடி உங்கள் பாஸ்வேர்டை நீங்கள் ரைட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அடுத்து அப்ளை பண்ணுற எல்லா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்குமே இந்த ஒன் டைம் ஐடி பாஸ்வேர்டு கண்டிப்பாக ரொம்ப முக்கியமாக இருக்கும். அந்த ஒன் டைம் ஐடி ஃபார்மை நீங்கள் டவுன்லோட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் சுய விவரங்களை தொடர்க அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்களா உங்களோட யூசர் ஐடி பாஸ்வேர்டு கேட்கும். அதை டைப் பண்ணிவிட்டு கீழே வந்து ஒரு சின்ன ஒரு மேக்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து 21+1 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதுக்கு ஆன்சரை இந்த சைடில் உள்ள பாக்ஸில் டைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் இப்போ வந்து லாஸ்ட்டாக க்ரியேட் பண்ணிங்க பார்த்தீங்களா, நீங்களே க்ரியேட் பண்ண ஒரு யூசர் நேமும் நீங்களாக சூஸ் பண்ண ஒரு பாஸ்வேர்டையும் இதில் டைப் பண்ணணும். அதாவது ஒன் டைம் ஐடி பாஸ்வேர்டு. அந்த ஐடியும் பாஸ்வேர்டும் கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே இந்த மாதிரி கீழே உள்ள கால்குலேஷன் அதுக்குள்ளே ஆன்சரையும் அந்த பாக்ஸில் டைப் பண்ணிடுங்க. டைப் பண்ணிவிட்டு கீழே சமர்ப்பின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க.
கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா தங்களிடம் இந்திய தனித்துவ அடையாள அடையாளம் வழங்கிய ஆதார் அட்டை உள்ளதான்னு கேட்டிருப்பாங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதில் நோன்னு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க இப்போ லாஸ்ட் இயர்லாம். ஆனால் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா ஒன்லி எஸ் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. அதாவது நீங்கள் ஆதார் கார்டு கண்டிப்பாக இது கூட இணைச்சி தான் கேஒய்சி பண்ணி தான் ஆகணும். இதில் ஆம் கொடுத்துக்கோங்க. ஆம் கொடுத்திங்கன்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஆதார் கார்டு நம்பர் கேட்கும். உங்கள் ஆதார் கார்டு நம்பரை என்ட்ரு பண்ணுங்கள். அடுத்த ஸ்டெப் பார்த்திங்கன்னா ஆதார் அட்டையில் உள்ளபடி விண்ணப்பத்தின் பேர், அதாவது உங்கள் ஆதார் கார்டில் உங்கள் நேம் எப்படி இருக்கோ அதே மாதிரி இதில் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஓடிஆர் இதில் உள்ளபடி விண்ணப்பத்தின் பெயர், அதாவது ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஐடி, அதாவது ஓடிஆர்னு போட்டிருக்காங்க. நம்ம ஒன் டைம் ரிஜிஸ்டர் ஐடி பண்ணும்போது நம்ம 10th மார்க் ஷீட்டில் மாதிரி நேம் போட்டோம்ல அதே நேமை கீழே என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஓடிஆர் உள்ளபடி உங்கள் விண்ணப்பத்தின் பெயரில் நம்ம ரிஜிஸ்டர் பண்ணும்போது என்ன மாதிரி நேம் கொடுத்தோமோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க. கீழே வந்து ஓடிஆர் உள்ளபடி பிறந்த தேதி, நம்ம ஆல்ரெடி ஒன் டைம் ரிஜிஸ்டர் பண்ணும்போது டேட் ஆஃப் பர்த் கொடுத்தோம்ல அதே டேட் ஆஃப் பர்த்தில் என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு இதில் சின்ன மேக்ஸ் மார்க் கொடுத்துருப்பாங்க. இப்போது 28+2 அந்த மாதிரி 30 அப்படின்னு இந்த பாக்ஸில் ஃபில் பண்ணிக்கோங்க. என்ட்ரு த ஆன்சர்னு கொடுத்துருக்காங்கன்னா அந்த பாக்ஸில் ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிவிட்டு டிக் மார்க் ஒரு செக் பாக்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. செக் பாக்ஸை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா கீழே சென்ட் ஓடிபின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஓடிபி எந்த நம்பருக்கு போகும்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஆதார் கார்டில் ஒரு நம்பர் நினச்சிருப்பீங்கள்ல, மொபைல் நம்பர். இது வந்து ஆதார் கேஒய்சி பண்ணுறதுக்காக இந்த டீட்டெயில் ஆக்சுவலாக. அதனால் நீங்கள் ஆதார் கார்டை லிங்க் பண்ண மொபைல் நம்பருக்கு தான் இந்த சென்ட் ஓடிபிங்கிற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா அந்த ஆதார் கார்டு லிங்க் பண்ண மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்கள் ஆதார் நம்பரு, நேமு, அப்புறம் ஓடிஆரோட நேமு, டேட் ஆஃப் பர்த் எல்லாம் கொடுப்பாங்க. எல்லாம் ஓகேன்னா கன்ஃபார்ம் கொடுங்க. கன்ஃபார்ம் கொடுத்திங்கன்னா இதில் வந்து ஓடிஆர் டீட்டெயில் எல்லாமே என்ரோல்மெண்ட் பாலிசி அந்த மாதிரி எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ரீட் பண்ணிக்கோங்க. ரீட் பண்ணிட்டு இந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு வந்து இந்த மாதிரி கேஒய்சி பண்ண சொல்லாது. ஆனால் இந்த ட்ரிப் வந்து கண்டிப்பாக ஆதார் கேஒய்சி பண்ணி தான் ஆகணும். ஆதார் இருக்கா இல்லையாங்கிற ஆப்ஷனே கிடையாது, கண்டிப்பாக எஸ் தான் கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதனால் ஆதார் கேஒய்சி இந்த ட்ரிப்க்கு வந்து கம்பல்சரி நம்ம பண்ணி தான் ஆகணும். ஸோ ஆதார் கார்டில் கண்டிப்பாக மொபைல் நம்பர் நினச்சி தான் இருக்கணும். அப்படி மொபைல் நம்பர் நினச்சிருந்தா மட்டும் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும் இந்த ட்ரிப் வந்து. இந்த சைடில் உள்ள செக் பாக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரு ஓடிபின்னு கேட்டிருப்பாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆதார் கார்டு கூட ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு ஓடிபி வந்திருக்கும். அந்த ஓடிபி கீழே இந்த என்ட்ரு ஓடிபிங்கிற பாக்ஸில் என்ட்ரு பண்ணிக்கோங்க. இந்த ஓடிபி பார்த்திங்கன்னா நீங்கள் ஓடிஆரில் கொடுத்த நம்பருக்கு ஓடிபி வராது, ஆதார் கார்டு கூட லிங்க் ஆகிற மொபைல் நம்பர் தான் ஓடிபி வரும். ஸோ கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. இந்த ஓடிபி வந்து நீங்கள் ஆதார் கார்டு கூட லிங்க் பண்ண மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும், ஓடிஆரில் கொடுத்த நம்பருக்கு ஓடிபி வராது.
ரெண்டும் சேமாக இருந்தால் ஓடிபி அதுக்கே வந்துடும். இல்லை ரெண்டும் டிஃப்ரெண்ட் நம்பராக இருந்தால் நீங்கள் ஆதார் கார்டு கூட லிங்க் பண்ண நம்பருக்கு தான் ஓடிபி வரும். இப்போ அந்த ஓடிபி என்ட்ரு பண்ணப்பறம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து அக்ரி அண்ட் கன்யூ அப்படின்னு கன்ஃபார்ம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இந்த ஓடிபி என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே அக்ரி அண்ட் கன்ஃபார்ம் கொடுத்துக்கோங்க. அப்படி கொடுத்த அப்புறம் பார்த்தீங்கன்னா கடைசியாக வந்து சக்ஸஸ்ஃபுல்லி வெரிஃபைடு ஆதார் அப்படின்னு வந்துடும். அப்புறம் ஓகே பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கேண்டிடேட் டேஷ்போர்ட் ஓப்பன் ஆகும். இதில் வந்து நீங்கள் வந்து கரண்ட் அப்ளிகேஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட இப்போ என்ன இதெல்லாம் எக்ஸாம்லாம் அவைலபிளாக இருக்குதுன்னு காமிக்கும். இதில் வந்து ப்ரொஃபைல் பார்த்துக்கலாம், ப்ரொஃபைல் எடிட் பண்ணிக்கலாம். நீங்கள் இதுக்கு முன்னாடி என்ன எக்ஸாம்லாம் அப்ளை பண்ணிக்கிறத அப்ளிகேஷன் ஹிஸ்ட்ரியில் பார்த்துக்கலாம். உங்கள் ஹால் டிக்கெட் எல்லாமே இல்லை டவுன்லோடே பண்ணிக்கலாம். ஆன்சர் சீட்டு, ரிசல்ட்டு எல்லாமே உங்களுக்கு இதிலே வந்துடும். ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு டேஷ்போர்ட் மாதிரி கொடுத்துருவாங்க. நீங்கள் என்ன அப்ளிகேஷன் அப்ளை பண்ணாலும் இந்த இடத்துல வந்துடும். அப்ளிகேஷன் லிஸ்ட்டில் நீங்களே வியூ பண்ணி பார்த்துக்கலாம் எப்படி அப்ளை பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பற்றி. ஹால் டிக்கெட் நீங்கள் இப்போ குரூப் 4 எக்ஸாமுக்கு ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணால் கூட இதிலே உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஹால் டிக்கெட் கொடுத்துருவாங்க. நீங்கள் லாகின் பண்ணி இதிலே டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஹால் டிக்கெட்டையுமே. இதெல்லாம் மேலே பார்த்தீங்கன்னா தெரியும், ஆதார் டீட்டெயில் லிங்க்டு வித் ஓடிஆர்னு கொடுத்துருப்பாங்க. அது வந்து க்ரீன் கலரில் இருக்கணும். நீங்கள் இந்த இப்போ ஆதார் வந்து இப்படி ஓடிபி வச்சு கேஒய்சி பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு க்ரீன் கலரில் மாறும். அதுக்கப்புறம் கரண்ட் அப்ளிகேஷனில் போங்க. கரண்ட் அப்ளிகேஷனில் போனீங்கன்னா இப்போ வந்து என்னென்ன டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்லாம் அவைலபிளாக இருக்குது அப்ளை பண்ணுறதுக்கு அப்படின்னு இதில் ஷோ ஆகும். இதில் வந்து கிளிக் ஹியர் டு அப்ளை அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா இப்போ தெரியும் குரூப் 4 எக்ஸாம் நம்ம அப்ளை பண்ண வேண்டிய குரூப் 4 எக்ஸாம் இதில் வந்து காமிக்கும். ஆல்ரெடி ஓடிஆர் வச்சுருக்கிறவங்க டேரெக்டாக அப்ளிகேஷனில் ஆன்லைன் அப்ளிகேஷன்லேயே போயிட்டு குரூப் 4 அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி ஓடிஆர் இல்லாதவங்க இந்த மாதிரி ஓடிஆர் அப்ளை பண்ணிவிட்டு குரூப் 4 எக்ஸாம் அப்ளை பண்ணுவாங்க. ஓடிஆர் உங்களுக்கு ஆல்ரெடி இருந்துச்சுன்னா நோ ப்ராப்ளம். நீங்கள் டேரெக்டாக குரூப் 4 எக்ஸாம் அப்ளை பண்ணுற லிங்க்கில் போய் டேரெக்டாக இனிமேல் சொல்கிற மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். ஓடிஆர் உள்ளதாங்க இந்த மாதிரி ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அது மூலிமா வந்து அப்ளை நவ் கொடுத்துக்கோங்க. கொடுத்திங்கன்னா மறுபடியும் உங்களை ஓடிஆர் டீட்டெயில் கேட்கும், அதாவது யூசர் நேம் பாஸ்வேர்டு. உங்களோட ஒன் டைம் ஐடியோட யூசர் நேமும் ஒன் டைம் ஐடியோட பாஸ்வேர்டு இதில் என்ட்ரு பண்ணுங்கள். ஆல்ரெடி வச்சுருக்கவங்க டேரெக்டாகவே என்ட்ரு பண்ணிக்கலாம். அப்படி இல்லாதவங்க ஓடிஆரை க்ரியேட் பண்ணியிருப்பீங்களா, இப்போ க்ரியேட் பண்ண அப்புறம்
உங்களுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு இருக்கும். அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு இதில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு கீழே வந்து ஒரு சின்ன கால்குலேஷன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. 13 + 2 15 அப்படின்னு என்டர் த ஆன்சர் பாக்ஸில் டைப் பண்ணிக்கோங்க. ஆன்சர் என்டர் பண்ணிவிட்டு கீழே வந்து சமர்ப்பி அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ வந்து குரூப் 4 அப்ளிகேஷன் ஃபார்ம் டேட்டில் ஓப்பன் ஆகும். இதில் வந்து சைடில் பார்த்தீங்கன்னா என்னென்ன அப்ளிகேஷன்லாம் இப்போதைக்கு அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறது காமிக்கும். என்னென்ன போஸ்ட்டுக்கெலாம் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. கீழே வந்தீங்கன்னா போஸ்ட் ஆஃப் ஃபாரஸ்ட் கார்டு அந்த மாதிரி எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருப்பாங்க. என்னென்ன போஸ்ட்லாம் உங்களுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்தந்த போஸ்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கு லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபார் ஆல் த போஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எல்லா போஸ்ட்டும் அப்ளை பண்ணால் கூட நீங்கள் கீழே உள்ள ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். ஃபார் ஆல் போஸ்ட் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கலாம். நீங்கள் இல்லை எனக்கு பர்டிகுலர் போஸ்ட் மட்டும் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஏதாவது ஒரு போஸ்ட்டை மட்டும் கிளிக் பண்ணிவிட்டு கிளிக் ஹியர் கீழே வந்து க்ரீன் கலரில் கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா, கிளிக் ஹியர் டு அப்ளை அப்படின்னு. நீங்கள் இந்த மாதிரி ஃபாரஸ்ட் கார்டு, ஃபாரஸ்ட் வாட்சர் ஒன்லி அந்த மாதிரி எந்த போஸ்ட்னாலும் நீங்கள் தனித்தனியாக அப்ளை பண்ண தேவையில்ல. ஒரே இதாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி அப்ளை பண்ணால் ஃபார் ஆல் போஸ்ட் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு ஒரு போஸ்டிங் மட்டும் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒன்றை மட்டும் சூஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபார் த போஸ்ட் அதர் தென் ஃபாரஸ்ட் கார்டு அப்படிங்கிறத மட்டும் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஏன்னா எனக்கு ஃபாரஸ்ட் கார்டு போஸ்ட் தேவையில்ல. அதனால் அதை தவிர மற்ற போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறேன் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் வந்து ஆல்ரெடி ரெக்குவயர்மெண்ட் டீட்டெயிலுங்கிறது கம்ப்ளீட்டாக இருக்கும். அதாவது நம்ம ஒன் டைம் ஓடிஆர்லேயே ஃபில் பண்ணியிருக்கோம். அதனால் வந்து கிளிக் ஆகிருக்கும்.
ரெண்டாவது ஆப்ஷன் பார்த்திங்கன்னா ரெட் கலரில் இருக்கும் அப்ளிகேஷன் டீட்டெயில். இப்போ வந்து நம்ம அந்த அப்ளிகேஷன் டீட்டெயில் தான் ஃபஸ்ட் ஃபில் பண்ண போகிறோம். அந்த அப்ளிகேஷன் டீட்டெயில் ஃபில் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அந்த ரெக்குயர்மெண்ட் டேட்டில் கிளிக் பண்ணோம்னா அதில் என்ன ஷோ ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரெக்குயர்மெண்ட்டில் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ வந்து என்ன போஸ்ட் சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு காமிக்கும். அந்த என்றைக்கு எக்ஸாமு, என்றைக்கு லாஸ்ட் டேட்டு, அந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் நம்ம படிச்சிக்கலாம். இதிலே வந்து என்ன அதாவது டேட் என்றைக்கு போட்டிருக்காங்க, என்றைக்கு ஹால் டிக்கெட்டு, என்றைக்கு எக்ஸாமு, அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் இதில் போட்டிருக்காங்க. எக்ஸாம் பார்த்திங்கன்னா 9/6/2024 காலையில். எக்ஸாம் லாஸ்ட் டேட் அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா 28/2/2024 தான் லாஸ்ட் டேட்டு. அதுக்குள்ளே குரூப் 4 எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணாதவங்க எல்லோரும் அப்ளை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அது இன்ஸ்ட்ரக்ஷனாக கீழே உள்ள பிடிஎஃப் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே, எக்ஸாமுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் படித்து பார்த்துக்கோங்க. அதை சைடில் கிளிக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கன்டினியூ அப்படின்னு கொடுத்துருங்க. கொடுத்திங்கன்னா ரெண்டாவது ஸ்டெப் அப்ளிகேஷன் டீட்டெயிலுக்கு போயிடும். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஃபோட்டோவும் சைனும் கேட்டிருக்கும். அதாவது நீங்கள் ஆல்ரெடி நம்ம ஓடிஆருக்கு நம்ம அப்லோட் பண்ணோம்ல, அதே ஃபோட்டோ சைனே நம்ம அப்லோட் பண்ணிக்கலாம். இந்த ஃபோட்டோவை 6 மாதத்துக்கு முன்னாடி உள்ள ஃபோட்டோவாக இருக்கணும். கீழே வந்து உங்கள் ஓடிஆரில் ஃபில் பண்ண டீட்டெயில் எல்லாமே காமிக்கும். அதெல்லாம் ஒரு தடவை கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அது லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா விண்ணப்பதார பேருன்னு கேட்கும். ஒரு நேமும் இனிஷியலும் டைப் பண்ணிக்கோங்க. டேட் ஆஃப் பர்த்து அதையும் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு பாலினம் மேல் ஆர் ஃபீமேல் அப்படிங்கிறதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் காஸ்ட், என்ன காஸ்ட், பிசினா பிசி சூஸ் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் ஃபில் பண்ணப்போ தான் மேலே நீங்கள் ஃபோட்டோ அப்லோட் பண்ண முடியும். இப்போ வந்து நமக்கு ஸ்கேன் பண்ணி வச்சிருந்த ஃபோட்டோவை அப்லோட் பண்ணிக்கிறோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா இது எப்போ எடுத்த ஃபோட்டோ அப்படின்னு டேட் கேட்பாங்க. நீங்கள் லாஸ்ட் 6 மந்த்துக்குள்ளே ஒரு டேட் கொடுத்துக்கோங்க. ஏன்னா லாஸ்ட் 6 மந்த்துக்குள்ளே ஃபோட்டோ மட்டும் தான் நம்ம அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கணும். டேட் என்டர் பண்ணிட்டு கீழே வந்து சேவ் ஃபோட்டோ அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. அப்புறம் சைடில் பார்த்தீங்கன்னா சிக்னேச்சர், நம்ம சூஸ் சிக்னேச்சர் போய்ட்டு signature.jpg சேவ் பண்ணி வச்சுருந்தோம்னா ஒரு ஃபைல், அதையும் இதை வந்து அப்லோட் பண்ணுங்கள். அப்லோட் பண்ணிட்டு சேவ் சிக்னேச்சர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு கீழே வாங்க. இப்போ வந்து சிக்னேச்சர் வந்து அப்லோட் சக்ஸஸ்ஃபுல்லி வந்துருச்சு. இப்போ கீழே வந்து நம்ம டீட்டெயில் எல்லாமே ஷோ ஆகும். நம்ம இமெயில் ஐடி, மொபைல் நம்பரு, நேமு எல்லாமே ஷோ ஆகும். இதில் வந்து எதுக்காக நம்ம நேம்லாம் திரும்ப கேட்கணும், திரும்ப வெரிஃபிகேஷனுக்கு பண்ணுறதுக்காக நம்ம நேம் எல்லாமே இல்லை கேட்பாங்க. திரும்ப நம்ம நேமு எல்லாமே திரும்ப கேட்பாங்க. அது வந்து மானிட்டரி ஃபைல் தான். அதனால் கண்டிப்பாக நம்ம திரும்பி நம்ம நேமு அந்த மாதிரி டேட்டில் திரும்ப என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபார் வெரிஃபிகேஷன் பர்பஸ்னே மேலே போட்டிருப்பாங்க. நம்ம நேம் வந்து நம்ம கரெக்டாக என்ட்ரு பண்ணுறோமா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக நேமும், இனிஷியலு, டேட் ஆஃப் பர்த்து, ஜெண்டரு, மொபைல் நம்பர், இமெயில் ஐடி எல்லாம் ஒன்ஸ் அகைன் திரும்ப என்ட்ரு பண்ண சொல்லுவாங்க. நம்ம ஓடிஆரில் கொடுத்த மாதிரியே கரெக்டாக என்ட்ரு பண்ணணும். அப்படின்னா தான் வெரிஃபிகேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகும். மொபைல் நம்பரு, என்ன மொபைல் நம்பர் கொடுத்தோமோ அதே மொபைல் நம்பர் கொடுத்துருக்காங்க. இமெயில் ஐடியும் என்ன இமெயில் ஐடி கொடுத்தோமோ அதே இமெயில் ஐடி கொடுத்துக்கோங்க. ரெண்டுமே ஆக்டிவேட்டில், மொபைல் நம்பரும் இமெயில் ஐடியும் கண்டிப்பாக ஆக்டிவில் இருக்கிற ஒரு இமெயில் ஐடியும் மொபைல் நம்பரையும் கொடுத்துக்கோங்க. ஏன்னா அதுக்கு தான் எல்லா நோட்டிஃபிகேஷனும் நமக்கு வந்து சேரும். எல்லாம் கொடுத்து சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுத்துருக்காங்க. இப்போ தேர்ட் ஸ்டெப் போய்ட்டு கம்யூனிகேஷன் டீட்டெயில். கம்யூனிகேஷன் வந்து நம்ம ஆல்ரெடி ஓடிஆரில் என்ட்ரு பண்ண அட்ரஸ் டீட்டெயில் எல்லாமே இருக்கும். அதெல்லாம் ஒன்ஸ் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு எல்லாமே கரெக்டாக இருந்துச்சுன்னா டெக் பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துக்கோங்க. அப்படி எடிட் பண்ணணும்னா எடிட் ஓடிஆர்னு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம். அடுத்து 4வது ஸ்டெப் பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் கேட்டகரி. ஏதாவது ஸ்பெஷல் கேட்டகரி, ஏதாவது ஆதரவற்ற விதையா அப்படின்னா இல்லைன்னு கொடுத்துக்கோங்க. எஸ்னா எஸ் கொடுத்துக்கோங்க. மாற்றுத்திறனாளியான்னு கேட்டிருப்பாங்க, அதுவும் ஆம்னா எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லைனா நோ கொடுத்துக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா எக்ஸ் சர்வீஸ்மேனாக யாரும் வீட்டில் இருக்காங்களா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. எக்ஸ் சர்வீஸ்மேன் இருந்தாங்கன்னா எஸ் கொடுத்துக்கோங்க, அப்படி இல்லைனா நோ கொடுத்துக்கோங்க.
எல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு செக் பாக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு சேவ் அண்ட் கன்டினியூ கொடுத்துக்கோங்க. அடுத்த பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க. எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டஸ் வந்து கவர்மெண்ட் ஜாப்பில் எதுவும் இருக்கீங்களான்னு கேட்டிருப்பாங்க. இல்லைனா நோ கொடுத்துக்கோங்க. கீழே வந்து நோ கொடுத்துட்டு இப்போ என்ன ஒர்க் பண்ணுறீங்க, அன்எம்ப்ளாய்டாக ஒர்க் பண்ணலன்னா அன்எம்ப்ளாய்டுன்னு கொடுத்துக்கோங்க. இல்லைனா ஒர்க் பண்ணுறீங்கன்னா ஒர்க் பண்ணுறீங்கன்னு கொடுத்துக்கோங்க. எதுவும் கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க. வென் யூ கவர்மெண்ட் எம்ப்ளாயி, நீங்கள் கவர்மெண்ட் எம்ப்ளாயி தான் எஸ் கொடுத்துக்கோங்க, நோ கொடுத்துக்கோங்க. ஆல்ரெடி எதுவும் கேம்பில் செலக்ட் ஆகிருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. இல்லைனா நோ கொடுத்துக்கோங்க. கிரிமினல் உங்கள் மேலே எதுவும் கேஸ் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. இருந்தால் எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லைனா நோ கொடுத்துக்கோங்க. அதாவது இது வந்து ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட். நீங்கள் வந்து இந்த எக்ஸாமுக்கு எல்லாமே உடல் தகுதி கம்ப்ளீட்டாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக எஸ் கொடுத்துக்கோங்க. எஸ் கொடுத்தா தான் அப்ளை பண்ண முடியும். அதில் வந்து நோ கொடுத்துடாதீங்க, எஸ் கொடுத்துக்கோங்க. அடுத்த விஷன், உங்களோட கண் பார்வை திறன் வந்து கரெக்டாக கவர்மெண்ட் ரூல்ஸ் படி எல்லாம் கரெக்டாகான்னு கேட்டிருப்பாங்க. இதுவும் எஸ்ஸே கொடுத்துக்கோங்க. அப்போ தான் எலிஜிபிளாக இருக்கும். உங்களுக்கு வந்து நோ கொடுத்தீங்கன்னா எலிஜிபிள் ஆகாது. அதாவது உங்களுக்கு வந்து 1 அல்லது 2 மேரேஜ் ஆகிடுச்சுன்னா, விவாகரத்து பண்ணாமல் இருந்தீங்கன்னா எஸ் கொடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நோ கொடுத்துக்கோங்க. விவாகரத்து பண்ணாத 2 மனைவி அந்த மாதிரி 2 கணவர் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா எஸ் கொடுத்துக்கோங்க. அடுத்த பார்த்தா எஜுகேஷன் டீட்டெயில். இப்போ வந்து நம்ம 2வது போஸ்ட் அப்ளை பண்ணியிருக்கோம். இதிலே மாற்றிக்கலாம். திரும்ப எல்லா போஸ்ட்டும் அப்ளை பண்ணால் கூட எல்லா போஸ்ட்டும் கொடுத்துக்கோங்க. எல்லா போஸ்ட்டும் கொடுத்திங்கன்னா நம்ம ஐடி டீட்டெயில் எல்லாமே இதில் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஐடிஐ 10th 12th எல்லாமே. இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட் போஸ்ட் மட்டும் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10th 12th ஐடி அதே தான். என்னென்ன எல்லாத்துக்குமே உங்களுக்கு 10th 12th ஐடி டிப்ளமோ எது படிச்சுனாலும் நீங்கள் இந்த அப்லோட் பண்ணிக்கலாம். எந்த போஸ்டிங்னாலும் எம்பிஹெச்டி எது வரைக்கும் படிச்சிங்களோ அது வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதாவது டைப் ரைட்டிங், கம்ப்யூட்டர் கோர்ஸ் எதுவும் எந்த படிச்சிருந்தாலுமே கீழே வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா அதேமாதிரி எஸ்எல்சியில் மார்க் ஷீட்டில் என்னைக்கு ரிசல்ட் ரிலீஸ் பண்ண டேட்டு, என்ன ஸ்டேட் போர்டோ இல்லை இது போட்டுக்கோங்க. சர்டிஃபிகேட் நம்பரு, தமிழ் எந்த லாங்குவேஜில் படிச்சிங்க தமிழ் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஹெச்எஸ்சி ஹையர் செகண்டரி டேட்டில் 12th மார்க் ஷீட் வந்து என்னைக்கு ரிசல்ட் வெளியிட்ட டேட்டு அதை போட்டுக்கோங்க. அதுக்கு என்ன போர்டு அப்படிங்கிறது சூஸ் பண்ணிக்கோங்க. அதாவது 12th இல்லை வேறு எதுவுமானு சூஸ் பண்ணிக்கோங்க. என்ன டிபார்ட்மெண்ட், அதாவது ஃபிசிக்ஸா, பயாலஜி ஸ்டூடெண்ட்டாக, ஹிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட்டாக அப்படிங்கிறது சூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி அப்படின்னு பாட்னி அந்த மாதிரி இது சூஸ் பண்ணிக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா தேர்வு, அதாவது ஸ்டேட் போர்டு அந்த மாதிரி டைப் பண்ணிக்கோங்க. ஸ்டேட் போர்டு மெட்ரிகுலேஷன் அந்த மாதிரி இருந்தால் டைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் 12th சர்டிஃபிகேட்டோட நம்பர், மார்க் ஷீட்டோட நம்பர் போட்டுக்கோங்க. மார்க் ஷீட் நம்பர் போட்டு தமிழை ஒரு பாடமாக எடுத்து தேர்ச்சி பெற்றுலான்னு கேட்டிருப்பாங்க. இது வந்து எஸ் கொடுத்துக்கோங்க. நீங்கள் தமிழ் மீடியமாக தமிழ் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தமிழும் ஒரு சப்ஜெக்டாக இருந்துச்சுன்னா வந்து எஸ் கொடுத்துக்கோங்க. இல்லை நீங்கள் தமிழ் வந்து படிக்கவே இல்லைன்னா அதில் நோ கொடுத்துக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஐடிஐ டிப்ளமோ எல்லாமே டீட்டெயில் நீங்கள் எல்லாம் படிச்சிருந்தீங்கன்னா எல்லா டீட்டெயிலும் ஃபில் பண்ணிக்கோங்க. இல்லை நீ 10th 12th தான் படிச்சிக்கிங்கன்னா அந்த இது மட்டும் படிச்சிருந்தா போதும். இது வந்து பார்த்திங்கன்னா வெறும் 10th குவாலிஃபிகேஷன் தான். அதனால் நீங்கள் வெறும் 10th மட்டும் என்ட்ரு பண்ணால் கூட போதும். இல்லை நீங்கள் எல்லாமே படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எல்லாமே என்ட்ரு பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா பிஜிடிசி அப்படிங்கிற டிப்ளமோ படிச்சிக்கிறனால அதில் பிஜிடிசி டிப்ளமோவில் சூஸ் பண்ணிக்கிறேன். அப்புறம் எந்த யூனிவர்சிட்டியில் படித்தேன் அப்படிங்கிறதையும் அதில் சூஸ் பண்ணிக்கிறேன். மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி. பிஜிடிசியோட சர்டிஃபிகேட் நம்பர் அதில் வந்து என்ட்ரு பண்ணணும். சர்டிஃபிகேட்டு அப்புறம் வந்து தமிழ் ஒரு பாடமாக தமிழ் வந்து படிச்சிங்கன்னா தமிழ் ஆம் கொடுத்துக்கோங்க. இல்லைனா இல்லை கொடுத்துக்கோங்க. பிஜிடிசியில் வந்து இங்கிலீஷ் தான், அதனால் தமிழ் வராது, அதனால் நோ கொடுத்துட்டேன். அப்புறம் யூஜி வந்து என்ன படித்தேன் அப்படிங்கிறத இல்லை பண்ணுறோம். பேச்சுலர் ஆஃப்
சயின்ஸு எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அதில் என்ன டிபார்ட்மெண்ட் நீங்கள் வந்து பாட்னியா, பயாலஜா, சுவாலஜா என்ன டிபார்ட்மெண்ட்டோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. என்ன யூனிவர்சிட்டி அப்படிங்கிறதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு உங்களை ஓவரால் மார்க் ஷீட் இருக்கும்ல, அந்த சர்டிஃபிகேட் நம்பரை கீழே சான்றிதழ் எண்ணில் அடிச்சுக்கோங்க. ஓவரால் மார்க் ஷீட் நம்பரை கீழே தமிழ் சப்ஜெக்ட் இருந்துச்சுன்னா எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லைனா நோ கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹையர் டிப்ளமா கிடையாது, அதனால் அப்புறம் பிஜி இருக்குது. பிஜியில் வந்து பார்த்திங்கன்னா மாஸ்டர் ஆஃப் பாட்னி, எம்எஸ்சியில் பாட்னி ஸ்டூடெண்ட்டு, அதனால் பாட்னி கொடுத்துக்கிறேன். என்ன யூனிவர்சிட்டி அப்படிங்கிறது சூஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்குலாம் இது எல்லாமே இருந்தால் மட்டும் நீங்கள் ஃபில் பண்ணால் போதும். இது வந்து எல்லாமே கம்பல்சரி கிடையாது. நீங்கள் வெறும் 10th டீட்டில் மட்டும் ஃபில் பண்ணால் கூட போதும். இதெல்லாம் உங்களுக்கு வந்து ஆடட் அட்வான்டேஜ் தான். தேவைன்னா ஃபில் பண்ணிக்கலாம். இதில் அதே மாதிரி ஓவரால் மார்க் ஷீட் நம்பரு, தமிழ் சப்ஜெக்ட் இருந்துச்சுன்னா தமிழ் ஆம் கொடுத்துக்கோங்க, இல்லை நோ கொடுத்துக்கோங்க. தமிழ் இல்லைன்னா நோ கொடுத்துக்கோங்க. எல்லாம் என்ட்ரு பண்ண அப்புறம் பார்த்திங்கன்னா பிஹெச்டி எம்ஃபில் வந்து படிச்சிங்கன்னா போடலாம். கீழே வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஏதாவது டு யூ பாஸ்ட் இன் ஃபாலோயிங் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் எதுவும் படிச்சிருந்தீங்கன்னா, அதாவது நம்ம டைப் ரைட்டிங் அந்த மாதிரி எதுவும் படிச்சிக்கலான்னு கேட்டிருப்பாங்க. ஆம்னா ஆம் கொடுத்துக்கோங்க, இல்லைனா நோ கொடுத்துக்கோங்க. கம்ப்யூட்டர் கோர்ஸ் சர்டிஃபிகேட் கோர்ஸ் எதுவும் படிச்சிக்கலான்னு கேட்டிருக்காங்க. எஸ்னால் எஸ் கொடுத்துக்கோங்க. எஸ் கொடுத்துட்டு என்றைக்கு முடிச்சிங்க டீட்டெயில், அதாவது சர்டிஃபிகேட் நம்பர் இந்த மாதிரி ஏதாவது கொடுத்துக்கோங்க. டிகிரியா டிப்ளமோ அந்த மாதிரி கேட்டிருப்பாங்க. கம்ப்யூட்டர் கோர்ஸில் ஆல்ரெடி பிஜிடிஎஸ்சி டிப்ளமோன்னு ஒன்று கொடுத்துருக்கனால அந்த பிஜிடிஎஸ்சி சைடில் நான் வந்து இதில் ஆடாக எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா பிஜிடிஎஸ்சி வந்து கம்ப்யூட்டர் கோர்ஸ் தான், அதனால் டிப்ளமோ கோர்ஸ் அப்படிங்கிறனால டிப்ளமோ அப்படின்னு சூஸ் பண்ணிவிட்டு கீழே என்ன சப்ஜெக்ட் படித்தோம் அப்படிங்கிறது சூஸ் பண்ணி கம்ப்யூட்டர் கோர்ஸ் அப்படின்னு போட்டு என்ன யூனிவர்சிட்டி சர்டிஃபிகேட் நம்பர் எல்லாத்தையும் என்ட்ரு பண்ணிக்கிறோம். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன், அதாவது டைப் ரைட்டிங், ஷார்ட் ஹேண்ட் அந்த மாதிரி எதுவும் படிச்சிருந்தீங்கன்னா அந்த ரேட்டில் இதில் ஃபில் பண்ணிக்கலாம். டைப் ரைட்டிங் ஷார்ட் ஹேண்ட் இல்லைன்னா இதில் ஃபில் பண்ண வேண்டாம். இருந்துச்சுன்னா ஆம் கொடுத்து ஃபில் பண்ணிக்கோங்க டீட்டெயில் எல்லாத்தையுமே. படிக்காதவங்க நோ கொடுத்துக்கோங்க. அதாவது டைப் ரைட்டிங், ஷார்ட் ஹேண்ட் படிச்சிருந்தா. அப்புறம் வந்து இது வந்து தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் எதுவும் எழுதிருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க. எழுதிருந்தீங்கன்னா எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லைனா நோ கொடுத்துக்கோங்க. டிரைவிங் குவாலிஃபிகேஷன், அதாவது இதில் வந்து ஃபாரஸ்ட் கார்டு கேட்டிருக்கனால டிரைவிங் டீட்டெயிலும் கேட்டிருக்காங்க. நீங்கள் ஃபாரஸ்ட் கார்டில் டிரைவரிங் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதா இருந்தீங்கன்னா, டிரைவிங் லைசன்ஸ் வச்சுருந்தீங்கன்னா அதில் வந்து ஆம் கொடுத்துக்கோங்க. இல்லைனா நோ கொடுத்துக்கோங்க. ஃபாரஸ்ட் செட்டில்மெண்ட் ஆஃப் ஈஸ்டர்ன் ஆர் வெஸ்டர்ன் சேர்ட்னு கொடுத்துருப்பாங்க. இதில் மேக்ஸிமம் நோ கொடுத்துக்கோங்க எல்லாருமே. டிஸ்சார்ஜ் ஃப்ரம் த ஆர்மி சர்வீஸ், ஹேவ் யூ டிஸ்சார்ஜ் எனி ஆர்மி சர்வீஸ் சொல்கிறாங்க, நோ கொடுத்துக்கோங்க மேக்ஸிமம். அப்புறம் ஃபிசிக்கல் ரெக்குயர்மெண்ட், அதாவது ஃபாரஸ்ட் கார்டுங்கனால ஃபிசிக்கல் இது பற்றி கேட்டிருக்காங்க. ஹைட்டு வெயிட் எல்லாம் கேட்டிருக்காங்க. அந்த மாதிரி இதெல்லாம் ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டு சேவ் அண்ட் கன்டினியூ கொடுத்துக்கோங்க. அது கரெக்டாக ஃபில் பண்ணதுனால திரும்ப ஒரு தடவை ஃபில் பண்ணிக்கோங்க. சர்டிஃபிகேட் நம்பர் கம்ப்யூட்டர் கோர்ஸில் டைப்ரைட்டிங் வச்சுருந்தீங்கன்னா எஸ் கொடுத்துட்டு அது டீட்டெயில் எல்லாமே ஃபில் பண்ணணும். இல்லைனா உங்களுக்கு நோ கொடுத்துக்கோங்க. இது வந்து சேவ் அண்ட் கட்டி கொடுக்கும். பார்த்திங்கன்னா ஏதோ ஒன்று ஃபில் பண்ணாமல் இருக்குதுன்னு வந்திருக்கு. அப்படி ஃபில் பண்ணாமல் இருக்கா, அதை எதுன்னு பார்த்து செக் பண்ணிவிட்டு ஃபில் பண்ணிக்கோங்க. நீங்கள் எதுவும் ஃபில் பண்ணலன்னா உங்களுக்கு வந்து கீழே நெக்ஸ்ட் பேஜ் போகாது. ஃபில் பண்ணியிருந்தால் மட்டும் தான் நெக்ஸ்ட் பேஜ் போகும். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மீடிஎஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுக்கணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்டிஎம் தமிழ் வழி கல்வி சான்றிதழ் வச்சுருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. நீங்கள் தமிழ் வழி கல்வி சான்றிதழ் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆடட் எக்ஸ்ட்ரா மார்க் கிடைக்கும்.
அப்படி வச்சுருக்கவங்க அப்லோட் பண்ணிக்கோங்க. இல்லாதவங்க ஸ்கூலில் முடிஞ்ச அளவுக்கு சைன் வாங்கி, தமிழ் மீடியம் படிச்சிருந்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு சைன் வாங்கி அப்லோட் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் இல்லைன்னு கூட கொடுத்துக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா மார்க் வேணும்னு நினச்சிங்கன்னா கொடுத்துக்கோங்க. கொடுத்திங்கன்னா அவங்களோட ஸ்கூலில் அவங்க சைன் வாங்கின இதை ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து 10th வரைக்கும் தனியாக வாங்கணும், 12th வரைக்கும், அப்புறம் 11th 12th தனியாக வாங்கணும், அப்புறம் டிப்ளமோ தனியாக வாங்கணும், காலேஜ் தனியாக வாங்கணும். எல்லாத்துக்குமே நீங்கள் வாங்கணும். ஒவ்வொன்றா திரும்ப அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து கொடுத்தீங்கன்னா வச்சுருந்தீங்கன்னா தனித்தனியாக அப்லோட் பண்ணணும். உங்களுக்கு அதிலே கேட்டிருக்கோம், நீங்கள் 10th எந்த வருஷத்துலேருந்து இந்த வருஷம் படிச்சிங்க, அதுக்கும் தனியாக வாங்கணும். அதை வாங்கி எல்லாமே செலக்ட் பண்ணிவிட்டு எந்த ஸ்கூலில் படிச்சிங்க அந்த டீட்டெயில் எல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணணும். இல்லை நம்ம தமிழ் வழி கல்வி சான்றிதழ் இல்லை அப்படின்னா மேலே நோ கொடுத்துருங்க. எதுவும் ப்ராப்ளம் கிடையாது, அப்ளை பண்ணிக்கலாம், எதுவும் ப்ராப்ளம் கிடையாது. ஏன்னா நீங்கள் தமிழ் வழி கல்வி சான்றிதழ் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா பெனிஃபிட், எக்ஸ்ட்ரா மார்க்ஸ் கிடைக்கும். அதுக்காக தான் இந்த டீட்டெயில் எல்லாம் ஃபில் பண்ணுறோம். இதுக்கு வந்து நீங்கள் எஸ்எல்சி வரைக்கும் 1லேருந்து வேறு ஸ்கூலில் படிச்சிங்கன்னா எந்த வகுப்புலேருந்து எந்த வகுப்பு வரைக்கும் படிச்சிங்களோ அது வரைக்கும் மட்டும் வாங்கணும். நெக்ஸ்ட்டு வகுப்புலேருந்து எங்கே படிச்சிங்களோ அங்கே ஸ்கூலில் சைன் வாங்கணும். இல்லை ஒரே ஸ்கூல் அப்படின்னா நீங்கள் 1லேருந்து 10th வரைக்கும் ஒரே ஸ்கூல்லையும், அதே ஸ்கூலில் 11th 12th தனியாக ஃபார்ம் வாங்கியும் நீங்கள் வந்து வாங்குற மாதிரி இருக்கும். ஸ்கூலுக்கு அப்புறம் காலேஜுக்கு தனி ஃபார்மு, காலேஜ்லேயும் தனியாக நீங்கள் தமிழ் மீடியத்தில் தமிழில் எதுவும் படிச்சிருந்தீங்கன்னா காலேஜ்லேயும் தனியாக நீங்கள் வந்து வாங்குற மாதிரி இருக்கும். அப்போது எத்தனை சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்களோ அத்தனை சர்டிஃபிகேட்லேயும் கீழே வந்து ஆட் மோர் டேட்டா கொடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொன்றுக்கும் எத்தனாப்புலேருந்து எத்தாப்பு வரைக்கும் படிச்சிருக்கீங்க, எத்தனை சர்டிஃபிகேட் தனித்தனியாக வச்சுருக்கீங்க அப்படிங்கிறதையும் இந்த என்ட்ரு பண்ணிக்கோங்க. காலேஜில் வாங்கின தமிழ் வழி கல்வி சான்றிதழ் தனியாக என்ட்ரு பண்ணணும். 11th 12th வாங்கினது தனியாக என்ட்ரு பண்ணணும். ஸ்கூலில் எஸ்எஸ்சி வரைக்கும் வாங்கினது தனியாக என்ட்ரு பண்ணணும். ஒவ்வொருக்கும் தனித்தனியாக என்ட்ரு பண்ணணும். நீங்கள் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டு சேவன் கண்ணி கொடுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்ஸ் எந்த டிஸ்ட்ரிக்டில் எக்ஸாம் எழுத போகிறீங்க அப்படின்னு கேட்டிருப்பாங்க. தூத்துக்குடி அப்படின்னு சொல்லிட்டு தேர்வு மையம் வந்து கேட்டிருப்பாங்க. அப்புறம் அதுக்குள்ளே உங்களுக்கு எந்த ஊரில் எக்ஸாம் சென்டர் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க. 2 ப்ரிஃபரன்ஸ் கேட்டிருப்பாங்க. நீங்கள் 2 ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துக்கலாம். நீங்கள் ஒரே ஏரியாவில் உங்களுக்கு தூத்துக்குள்ளேயே எங்கே வேணும் அப்படிங்கிற மாதிரி எல்லா இடத்துலையும் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீழே வந்து தமிழ் தேர்வு கட்டணம் வந்து சலுகை வேணுமா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. நீங்கள் புதுசாக 1 டைம் ஐடி ரிஜிஸ்டர் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு தேர்வு கட்டண சலுகை கிடைக்கும். ஒரு 5 டைம் நமக்கு வந்து தேர்வு கட்டண சலுகை கொடுத்துக்கலாம், பிசி அப்படிங்கிற கேட்டகரி வச்சு. இதில் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் போட்டிருப்பாங்க உங்களுக்கு. எல்லாம் படித்து பார்த்து ஓகே கொடுங்க. இதில் வந்து உங்களுக்கு எனக்கு வந்து எக்ஸாமுக்கு வந்து கட்டண சலுகை வேணும்னா கொடுத்துட்டு நெக்ஸ்ட் பேஜ் ஓகே கொடுத்துட்டு நெக்ஸ்ட் பேஜ் வந்துடுங்க.
இந்த போஸ்ட்டுக்கு வந்து த பேஜ் இஸ் நாட் அப்ளிகபிள் ஃபார் யூ அப்படின்னு வந்துட்டு இப்படி வந்த அப்புறம் சேவ் அண்ட் கன்டினியூ கொடுத்துக்கோங்க. இதில் வந்து ஒரு சிலருக்கு வந்து டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுற மாதிரி கேட்கும். அப்படி அப்லோட் பண்ணுற மாதிரி கேட்குறவங்க வந்து அப்லோட் பண்ணிவிட்டு கன்டினியூ கொடுக்கோங்க. ஒரு சிலருக்கு வந்து அப்லோட் பண்ண தேவையில்லை, அதனால் அப்லோட் பண்ணாமல் சேவ் அண்ட் கன்டினியூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வியூ ஆகும். இதில் எல்லாமே கரெக்டாகன்னு ஒரு செக் பண்ணிக்கோங்க. திரும்ப ஃபஸ்ட்லேருந்து எல்லா டேட்லையுமே நேமு எல்லா டேட்லையும் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸு நீங்கள் எதுவும் தப்பு இருந்துச்சுன்னா கீழே எடிட் ஆப்ஷனுக்கு இருக்கும், அதில் வந்து எடிட் கொடுத்து நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து எல்லாமே எடிட் பண்ணிக்கலாம். அப்படி நீங்கள் தப்பாகவே சப்மிட் பண்ணிட்டா கூட நீங்கள் வந்து நெக்ஸ்ட் மந்த் 4ஆம் தேதி வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும் திரும்ப ரீஎடிட் பண்ணுறதுக்காக. அதுக்காக நீங்கள் தப்பாக ஃபில் பண்ணாதீங்க. கண்டிப்பாக எந்த தப்புமே இல்லைன்னா மட்டும் செக் பாக்ஸ் எல்லாமே கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுங்க. எதுவும் தப்பு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக தப்பை கிளியர் பண்ணிடுங்க. இப்போவே இன்னொரு டேட் இருக்குது அப்படின்னு வெயிட் பண்ணாதீங்க. எல்லாமே கரெக்டாக செக் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா எதுவும் எடிட் பண்ணுமான்னு கேட்கும். இல்லை வேண்டாம் நான் வந்து கன்டினியூ பண்ணுறேன் அக்ரி கொடுத்துட்டு எஸ் கொடுத்துக்கோங்க. அப்படி தப்பு இருந்துச்சுன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா பேக் டு எடிட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அப்படி எடிட் பண்ணால் கூட நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம் இப்போவே. உங்களுக்கு வந்து ஓகே கொடுத்தாலும் திரும்ப கேட்கும், மிகவும் கவனம் தேவை, எல்லாம் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்கன்னு ஒரு வாட்டி கேட்பாங்க. 2வது வாட்டியும் கன்ஃபார்ம் பண்ண சொல்லுவாங்க. நீங்கள் எல்லாம் கரெக்டாகன்னு ஒரு வாட்டி 2வது வாட்டியும் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஓகேனா டிக்ளரேஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஐ கன்ஃபார்ம் த அபோவ் அப்படிங்கிறதையும் கிளிக் பண்ணி செக் பாக்ஸையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஐ அக்ரி டு ஃபைனலி சப்மிட் மை அப்ளிகேஷன் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. இதுலேயும் தப்பு எதுவும் தோணுச்சுன்னா பேக் டு எடிட் கொடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா சப்மிட் கொடுத்துட வேண்டியதான். சப்மிட் பண்ணப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இந்த மாதிரி ஷோ ஆகும். இதை வந்து உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்து வச்சுக்கலாம். கீழே வந்து பார்த்திங்கன்னா பிரிண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனும் கொடுத்துருப்பாங்க. அதில் போய்ட்டு பிரிண்ட் கொடுத்திங்கன்னா நமக்கு வந்து பிரிண்ட் பண்ணிக்கலாம். இல்லை பிடிஎஃபாக சேவ் பண்ணால் கூட சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் டிஎன்பிஎஸ்சி எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு நம்ம ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. இதில் எதுவும் டவுட் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வந்து கிளியர் பண்ணுறேன். டிஎன்பிஎஸ்சி இது சம்மந்தமாக வேறு எதுவும் உங்களுக்கு வீடியோ வேணாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வந்து வேறு வீடியோவாக போட்டு நான் கிளியர் பண்ணி விட்றேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேஷ் பண்ண பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அப்ளிகேஷன் ஹிஸ்டரி நம்ம கிளிக் பண்ணி வச்சுக்கோங்களேன், அப்ளிகேஷன் ஷோ ஆகும். இந்த வருஷம் குரூப் 4 அப்ளை பண்ணுற விதம் இதில் எதுவும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.